லோயர் டவுன் தி ஆர்டர்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்கன்னாலும் பெரிய அளவுக்கு கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணல. கில் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் எப்ப விளையாடுவார், எப்படி விளையாடுவார்னு தெரியாது. ரஞ்சில நல்லா விளையாடினாலும் இன்டர்நேஷனல் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வராரு. அண்ட் ஸ்ரீலங்கால we didn't do well in one day இன்டர்நேஷனல். அப்போ ரோஹித் சர்மா நிதானமா ஆட நினைத்தது பாராட்டுக்குரிய விஷயம். பட் அந்த 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 ஷார்ட் செலெக்ஷன் வாஸ் வெரி பேட். பயங்கர டபுள் மைண்டட். உள்ளுக்குள்ள இருக்கிற பீஸ்ட், அதாவது உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் எனக்குள்ள முடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிக்கலான்னு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஷார்ட்டை மாத்தினாரு. இட் வாஸ் பிளண்டர். சோ நான் என்ன சொல்றேன், அழகா ஒரு போலரும் ஒரு கமெண்டேட்டரும் சொல்லியிருந்தாரு, கோலிக்கு ரஞ்சி விளையாட வைக்கிறோமா இல்லையாங்கிறத விட கோலிக்கு ஒரு மிடில் பிச், ஏதாவது ஒரு மிடில் பிச்சை பிசிசிஐ ஹையர் பண்ணி கோலிக்கு அந்த மிடில் பிச்ல ஒரு நல்ல பிராக்டிஸ் கொடுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னா. அதையே நான் ரோஹித் சர்மாக்கும் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா இப்ப இனிமே அவர் டிராப் ஆஃபே பண்ண முடியாது. அவர் தொடர்ந்து விளையாடி தான் ஆகணும் சிடி முடிகிற வரைக்கும் கேப்டன்கிறதுனால. அப்ப என்ன பண்ணோம், அவருடைய பிராக்டிஸ் செஷனை ரெண்டா பிரிங்க. ஒன்னு ஹிட்டிங் செஷனா பிரிங்க, இன்னொன்னு ஒன்லி டிஃபென்ஸ் செஷனா பிரிங்க. அந்த ஒன்லி டிஃபென்ஸ் செக்ஷன்ல இவருக்கு நல்ல போலர்ஸ், ஹர்ஷதீப் இந்த பக்கம், ஷமி இந்த பக்கம், இல்ல தேவைப்பட்ட ரஞ்சில இருந்து ஒரு 4-5 போலர்ஸை கூட்டிட்டு வந்து சூப்பரா அவருக்கு போட விட்டு, அவருடைய டிஃபிகல்ட் பால்ஸ் எல்லாத்துக்கும் போட விட்டு அவர் ஃபுல் டிஃபென்ஸ் ஆட வைங்க. பிகாஸ் ஹி இஸ் பேட்லி நீடட்.